அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். காஞ்சி மகாபெரிவாளோட அனுகிரகம்ங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி. அதுலேருந்து எல்லாருக்குமே மழையாக பொழியிறாப்புல இந்த பெய்கிற மழை ஒரு சமுத்திரத்துலேருந்து பொழியிற மழை யார் வேணால் பிடிச்சிக்கலாம், யார் வேணால் அடையலாம், எந்த பாத்திரத்தில் வேணால் அதை ஏந்திக்கலாம். அதை போல் நம்மள்ட்டையும் யாராருக்கெல்லாம் பக்தி அப்படிங்கிறது இருக்கோ அவளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த அனுகிரக தார பொழிஞ்சுன்னு தான் இருக்கு. அப்படி பெரியவா காஞ்சிபுரம் தேனம்பாக்கத்துலாம் இருக்கா. அப்படி இருக்கிறதே இந்த பெரியவாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமான பரம பக்தரான ஒரு பக்தரோட அனுபவத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். டிவிஆர் சாரி அப்படின்னு அவரோட பேர். அவரை குரு கைங்கரிய சிரோமணி அப்படின்னு பட்டத்தை அடைஞ்சவர். இந்த பட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமாக இவரோட பக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த டிவிஆர் சாரி ஆல் இண்டியா ரேடியோவில் உத்தியோகமாக இருந்தார். அப்போ பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் உத்தியோகமாக இருந்தார். அப்படி இருக்கிறதே பாண்டிச்சேரியில் கோபாலையர் அப்படின்னு ஒரு பக்தர், காஞ்சி பெரியவா மேலேயும் காமகோடி பீடத்து மேலேயும் அளவில்லாத பக்தியுடையவர், பல கைங்கரியம் பண்ணியிருந்தவர். மாதம் பாண்டிச்சேரியில் பெரியவாளோட அனுஷத்துக்கு திருநக்ஷத்திரத்துக்கு ஆவகந்தி ஹோமெல்லாம் பண்ணி ஆயுஷ ஹோமெல்லாம் பண்ணி ஒரு பஸ்ஸில் எல்லாரையும் அழிச்சுன்னு வந்து பெரியவாள்கிட்ட பிரசாதத்தை கொடுத்து தரிசனம் பண்ணுறது இப்படின்லாம் ஒரு பழக்கம் கோபாலையர் வச்சிருந்தார். அந்த கோபாலையரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால இந்த டிவிஆர் சாரிக்கும் பெரியவாள்கிட்ட ஒரு ஈடுபாடு வந்தது, அறிமுகம் ஏற்பட்டது. அப்படி கோபாலையர் பெரியவாளை ஒரு தூரம் அழிச்சுன்னு வந்தார். அதுலேருந்து தொடர்ந்து நிறையா தரிசனம். மாதம் இவ பிரசாதம் எடுத்துன்னு வரத்தை எல்லாமும் இந்த சாரியும் வருவர். அப்படி வரத்தை என்ன முன்னர் பஸ்ஸில் வரத்துனால, ஒரு பஸ்ஸு தனியாக ஏற்பாடு பண்ணி வரத்துனால ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்ததுனால அங்கே நிலைய வித்வான்கள் பல பேர், சங்கீத வித்வான்கள்லாம் அழிச்சுன்னு வந்து பெரியவாளுக்கு முன்னால் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறது அப்படின்லாம் ஒரு பண்ணிட்டு வந்திருந்தார், கைங்கரியம் பண்ணியிருந்தார். இந்த சாரியோட வீடு காஞ்சிபுரத்தில் இருக்குது. அவரோட குடும்பம் அங்கேயே இருந்தது, காஞ்சிபுரத்தில் இருந்தது. இவர் மட்டும் உத்தியோக நிமித்தமாக பாண்டிச்சேரியில் இருந்தார். அப்படி இருந்ததுனால வாரம் இங்கே வீட்டுக்கும் வராப்பில் இருக்கும். அப்படி வரத்தையெல்லாம் தவறாத பெரியவாளை போய் தேனம்பாக்கத்தில் தரிசனம் பண்ணுறது, பெரியவா எங்கே இருக்காலும் அங்கே போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு வச்சிருந்தார். அப்படி வச்சுட்டு இருக்கிறவருக்கு அவள் எப்படி பெரியவாளை உபாசிச்சா அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பெரியவாளை தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், பரமேஸ்வர ஸ்வரூபம் இப்படி எல்லாம் சொல்றா. ஆதிசங்கர என்ன சொல்றது சாஸ்திரம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தியே சம்போ மூர்த்தி சரதி புவனே அப்படின்னு சொல்றது. சம்புங்கிற அந்த ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தி தான் இப்படி சங்கரரா வந்தார் அப்படின்னு சொல்றோம். அதே சங்கரர் தான் பெரியவாளா வந்தா அப்படின்னு எல்லா பக்தாலும் பல பேர் சொல்றா. ஆனா இந்த சாரியவா குடும்பத்தில் இருக்கிற பெரியவாளை எப்படி கொண்டாடினா அப்படின்னா, பேசுற காமாட்சியா கொண்டாடினா. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு மூகபஞ்சசதியில் மூகாச்சாரியால் சொல்றாப்புல, அந்த காமாட்சி வேற இல்லை, குருநாதன் வேற இல்லை அப்படிங்கிறதுனால பெரியவாளை பிரத்யக்ஷ காமாட்சியாவே அவ கொண்டாடிந்தா. இந்த சாரி அவருக்கு, அந்த குடும்பத்துக்கு காமாட்சிட்டா அப்படி அசாத்தியமான பக்தி. அப்படி இருக்கிறதே 1970ஆம் வருஷ வாக்கில் பெரியவா சிவாஸ்தானத்தில் இருக்கிறது இந்த சாரிக்கு ஒரு பொன் குழந்தை, இந்த 2வது பொன் குழந்தை, அதுக்கு பேர் சாந்தலட்சுமின்னு பேரு. இந்த குழந்தைக்கு 3 வயசாச்சு. 3 வயசாகியும் பேச்சு வரல. பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் 1 வயசு இல்லை 1 வயசு தாண்டினா 3 வயசுக்குள்ள பேச்செல்லாம் வந்துடும். இந்த சாரியோட 2வது பொண்ணு சாந்தலட்சுமிக்கு 3 வயசாகியும் பேச்சு வரல. பேச்சு வரலைன்னா கூட, ஸ்பஷ்டமாக வரலைன்னா கூட ஏதோ அம்மா அப்பா அத்தை தாத்தா மாமா இப்படிலாம் கூட சொல்லும் குழந்தைகள். அதெல்லாம் கூட ஒன்றுமே சொல்லலை. இப்படி இருந்தால் அவளுக்கு கவலையாக இருந்தது. அதனால டாக்டர்ஸ் எல்லாம் போய் காமிச்சா. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டா, இது பிறவியிலே இதுக்கு இது மாதிரி டிட்டர்மின் ஆயிருக்கு, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், அதனால இதுக்கு பேச்சு வரும்னு தோணலை எங்களுக்கு, அதனால எந்த வைத்தியத்துக்கும் இது சரியா வரும்னு தோணலை அப்படின்னு அவ கைவிரிச்சுட்டா. ஒரு பொன் குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னா ஒரு பெத்த அப்பா அம்மாக்கு எவ்வளவு மனசு தாபமா இருக்கும், வருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத நாம அனுமானம் பண்ணிக்கலாம். அப்படிதான் இவாளும் கவலைப்படுறா. அப்படி கவலைப்படுறதே இந்த சாரியோட சம்சாரம் சொன்னா, காமாட்சியோட அனுகிரகத்தினால மூகருங்கிறவர் மூகர்னா ஊமை, பேசாத இருந்தவர் பேச்சு வந்ததோட இல்லை ஒரு பெரிய கவிஞரா ஆயிருக்கார் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்றது.
அதே போல ஆதிசங்கர பகவத்பாதாள் சரித்திரத்துல பார்த்தேன்னா ஹஸ்தாமலகர் அப்படிங்கிற ஒரு குழந்தை, பேசாத இருந்த குழந்தை ஆச்சாரியாள் சன்னதிக்கு வந்தப்புறம் ஆச்சாரியாள் அனுகிரகத்தினால பேசித்து, பேசுறதோட இல்ல கவியா பொழிஞ்சுது இப்படின்லாம் நாம பாக்குறோம். அதனால அந்த காமாட்சி ஸ்வரூபமா இருக்கிற, பகவத்பாதா ஸ்வரூபமா இருக்கிற பெரியவாளும் நமக்கு இங்க கையெட்டுற தூரத்துல இருக்கா. பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிப்போம். இது நாம மெடிக்கலி பார்த்தாச்சு, அதுல ஒன்றும் டாக்டர்ஸ் எல்லாம் இது ஒன்றும் சரியா வராது, பிறவியிலே இப்படி இருக்கிறதுனால இது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நமக்கு வேற வழி கிடையாது, ஒரே புகலிடம் பெரியவா சன்னதி, பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோமே அப்படின்னு இந்த அம்மா சொன்னா. பொதுவா சாரிக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை பண்றதுல அவ்வளவா உடன்பாடு இல்லை. காரணம் பெரியவாளுக்கு தெரியாதா, அவ எப்போ அவளை காமாட்சி ஸ்வரூபம்ட்டுமோ ஈஸ்வரன்ட்டுமோ அம்பாள்னுட்டுமோ அவளுக்கே தெரியுமே இந்த சமஸ்த ஜீவராசிகளுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன கஷ்டம் இருக்கு, இதை எப்படி தீர்க்கணும், எப்போ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு தெரியாதா? அப்படி இருக்கிறதே நாம போயா சொல்லணும், எனக்கு இது மாதிரி குறை இருக்கு உடனே தீரு உடனே தீருன்னு நம்ம சொல்லணுமா? அப்படி இது மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்றதே நமக்கு பக்திக்கு குறவு மாதிரி அவருக்கு ஒரு பாவம். ஆனாலும் பொன் குழந்தை, குழந்தை எப்படி பேசாத இருக்கு, இதுவும் ஒரு பக்கம் பாசம்ங்கிறதும் ஒரு பக்கம் மனசை பாதப்படுத்துறது, உபாதை இருக்கு, இருந்தாலும் கேட்கறதுக்கும் என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு கேட்டுறது அப்படின்னு நினைச்சுட்டு போறா பெரியவா தரிசனத்துக்கு. காலங்காலத்தால போயிருக்கா. இன்னைக்கு ஒரே கூட்டமா இருந்தது. இந்த கூட்டம்லாம் வந்துட்டு அந்த எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்னு காத்துண்டா வந்த தரிசனங்கள்லாம் வந்தவாழ்லாம் தரிசனம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தா, கூட்டம் குறைஞ்சது. போனோடனே கூட கைங்கரியம் பண்றவர் சாரி வந்திருக்கார் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்னார். இந்த குழந்தைய அழிச்சுன்னு போயிருக்காளே. உடனே பெரியவா அந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்டா. சாரி சொன்னார், என்னோட பொன் குழந்தை, 2வது பொண்ணும் எல்லாம் சொல்லிட்டு, இவளுக்கு வாய் பேச வரல, 3 வயசாயிடுத்து, இன்னும் பேச்சு வரல, டாக்டர்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு, ஒன்னும் அவ இது பிறவியிலேயே அப்படிதான் இருக்கு, சரியா வராது, ஒன்னும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு என் சம்சாரம் பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னா, அந்த குழந்தைக்கு பேச்சு வரணும்னு சம்சாரம் பிரார்த்திக்கிறா அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா, அப்போ உனக்கு இல்லையா அந்த ஆசை, நீ சொல்லலையா அப்படின்னு. அதாவது உன்னோட பிரார்த்தனை இல்லையா அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது? சாரி தான் சொல்லுவார், இப்படி பெரியவாள்கிட்ட போய் சொன்னேன், என் சம்சாரம் சொல்ற அப்படின்னா அவதானே போய் சொல்லணும், பெரியவா அனுகிரகம் உண்டோ அனுகிரகம் உண்டான்னு அவ தீர்மானமா சொல்லிட்டு இருக்கா. அதனால சம்சாரம் சொல்றான்னு சொன்னோன்னு பெரியவா அப்போ உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? பதில் சொல்ல தெரியாத அசடு வழிஞ்சு நிற்கிறது தான் முடிஞ்சது. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, கவலைப்படாத, எல்லாம் நிறைய பேசுவோம், நன்னா பேசுவோம், போயிட்டு வா அப்படின்னு. நிறைய பேசுவோம், நன்னா பேசுவோம், போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அனுகிரகம்னா பிரசாதத்தை கொடுத்தா வந்தாச்சு வீட்டுக்கு. இது காலங்கார்த்தாலேயே போனது. இது மாதிரி ஒரே கூட்டமா இருந்ததுனால தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து, 3-4 மணி நேரம் ஆயிடுத்து. இவ வீட்டுக்கு வரத்தையே குழந்தைக்கு ரொம்ப பசிக்குமே, என்ன காலங்கார்த்தால ஏதோ பால்கள் சாப்பிட்டு போனது, ரொம்ப நேரம் ஆயிடுத்து அப்படின்ட்டு வரத்தையே சொல்லிட்டு வரா. குழந்தைக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுத்து, பசிக்க போறது, உடனே போகணும்னு, வீட்டுக்கு போகணும்னு, சாதம் போடணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா குழந்தைக்கு சாதம் எதுவும் பேசி ஊட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சமையல் கட்டில போய் நிற்கிறா, ஏதோ காரியம் செய்யறா. இவர் கை கால் அலமிண்டு வரலான்னு பின்னால புழக்கடைக்கு போயிருக்கார். அப்படி வீட்டுக்கு வந்தோன்னு இந்த குழந்தை என்ன பண்ணித்து, சாந்தலட்சுமி நேர உள்ளுக்குள்ள ஓடித்து சாப்பிட்ற தட்டை எடுத்து நேர சமையல் உள்ள அம்மாட்ட போய் அம்மா மம்மு போடு, அம்மா மம்மு போடு அப்படின்னு கேட்டுது. இத கொல்லையில காலலம்பின்னு நிற்கிற சாரி காதுல விழுந்தது, சமையல் உள்ளுக்குள்ள இருக்கிற அம்மா காதுல விழுந்தது. 2 பேருக்கும் அப்படியே ஷாக்கா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, குழந்தை அம்மா மம்மு போடு அப்படின்னு வாயை திறந்து கேட்கறதே. எப்படி இருந்திருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அந்த சமயத்துல அந்த சந்தோஷம், அளவிட்டு சொல்ல முடியுமா, வார்த்தைகளால வர்ணிக்க முடியுமா? இப்படி பேசாத குழந்தை ஒரு க்ஷணத்துல பேசி எடுத்தேன். சரி, இது என்ன பெரியவா பிரார்த்தனை பண்ணி தான் பேசணும்னு வச்சாலே, இப்படி க்ஷணகாலத்துல பெரியவாள்கிட்ட போறதே ஊமையா இருந்த குழந்தை, பேசாத இருந்த குழந்தை, பெரியவா வாயை திறந்து வாக்கால சொன்னா, நன்னா பேசுவோம், நிறைய பேசுவோம் அப்படின்னு சொன்னோன்னு வீட்டுக்கு வந்தா உடனே பேச ஆரம்பிச்சுடுத்தேன். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாதான் பெரியவா அனுகிரகம் பண்ணுவாளா? பிரார்த்தனை பண்ணலைனாலும் அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. பிரார்த்தனை பண்ணலைனாலும் அனுகிரகம் பண்றது காத்துட்டு தான் இருக்கா. பெரியவா எப்பொழுதும் எல்லாருக்கும் அனுகிரகம் தான் பண்றா. இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணி அது பலிக்கிறது நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வருது, ஜாஸ்தி வருது. ஓ, நம்ம எதற்கு வேணும்னாலும் கேட்டாக்க
பிரார்த்தனை பண்ணிட்டா நிறைவேறிடும் அப்படின்னு நமக்கு ஒரு மனசுல ஒரு தைரியம் வருதோ இல்லையோ, அதுக்காக தான் ஈஸ்வரன் அப்படி பண்றாரு. யாரா இருந்தாலுமே என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளாவே கொடுக்க போறோம் அப்படின்னாலோட கேட்டு கொடுக்குறோம். நாம அம்மாட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு, ஏதோ நம்ம கேட்டு அப்பா அம்மா நமக்கு செஞ்சுட்டாப்புல நமக்கு ஒரு திருப்தி, அதனால அவ மேல இன்னும் அன்பு தான் வளருது. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாப்பா, நம்ம சொன்னதெல்லாம் செய்யறாப்பா அப்படின்னு அவள்கிட்ட இன்னும் பிரியம் ஜாஸ்தியாருது. அது போலதான் நமக்கு பக்தி வளர்றதுக்காகவே ஈஸ்வரன் இப்படி பிரார்த்தனை பண்ணினப்புறமும் அனுகிரகம் பண்ணும்னு வைக்கிறார் போல இருக்கு. பிரார்த்தனை பண்ணாதையும் அனுகிரகம் பண்றதுங்கிறதும் இருக்கு, ரெண்டு விதத்திலையும் இருக்கு. அது அவளோட புண்ணிய பலனை பொறுத்தது அப்படின்னு வேணா சொல்லாம என்னமோ பிராரப்தத்தை பொறுத்தது. அதே போலதான் இங்க சாரியாருக்கும் என்ன பண்ணினா அந்த பொண்ணோட வாயை திறந்து பேசும்படியுமா அனுகிரகம் பண்ணிட்டா பெரியவா. ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் இவாளுக்கு இன்னும் பெரியவாள்கிட்ட பக்தி வளர்றதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமா என்ன? ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாலேயே பிரம்ம பக்தியோட தான் இருக்கா. அந்த பக்திக்காக தான் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னு குழந்தை பேச ஆரம்பிச்சாச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த பொண்ணு பிரமாதமா படிச்சு எல்லாம் முன்னுக்கு சௌக்கியமா குடும்பத்தோட இருந்துட்டு இருக்கா அப்படின்னா இது பெரியவாளோட அனுகிரகம். எங்கேயோ பார்க்கணும் கதையில, ஒரு மூகருங்கிற ஊமைக்கு அம்பாளோட தாம்பூல விசேஷத்தினால ஒரு கவிஞராகி மோக பஞ்சசதின்னு 500 ஸ்லோகம் பண்ணினார். ஒரு ஹஸ்தாமலகர் பகவத்பாதால் நீ யாருப்பான்னு கேட்டோன்னு பேச ஆரம்பிச்சார். இன்னும் இது மாதிரி பல ஊமைகளா இருந்தவாள்லாம் பகவானோட அனுகிரகத்தினால அம்பாளோட கடாட்சத்தினாலாம் பேசியிருக்கா அப்படின்லாம் நாம சொல்றோம். இது புராண இதிகாசங்கள்லாம் படிக்கிறோம். ஆனால் இது நாம நேர பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்டவா எல்லாரும் இன்னைக்கும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அப்படி அனுகிரகம் பண்ணின அந்த பரமாத்மாவான பெரியவாளும் இன்னமும் பிரத்யட்சமா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்லாம் தெரியறது. இப்படி இவாளோட இந்த பக்தி வளர்றது. அப்படி வளர்ந்துன்னு வரத்தே அதுக்கப்புறம் அடிக்கடி பெரியவாள்கிட்ட தரிசனம்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே என்ன பண்ணார், இப்படி சாயந்திரமா வந்திருக்கா, பேச ஆரம்பிச்சுடுத்து. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆயிட்டதுனால உடனே பெரியவாள்கிட்ட போய் சொல்ல முடியல, இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அது போய் பெரியவாள்கிட்ட சொல்லி நன்றி தெரிவிக்கணுமே. உடனே மறுநாளைக்கு கார்த்தால போனா. போய் நேத்திக்கு தான் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். வீட்டுக்கு போனோடனே குழந்தை பேச ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சொன்னா பெரியவா, நன்னா பேசிட்டு போ, நன்னா இருப்போ, அதான் க்ஷேமமா இருப்போ அப்படின்னு திருப்பி ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு இவர் உருகி நிக்கிறதே, பெரியவா எனக்கு நீ ஒண்ணு பண்ணுவியா அப்படின்னு கேட்டா. எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவியா அப்படின்னா. சாரியார் ரொம்ப உருகினர். என்ன பெரியவா நம்மள்ட்ட உதவி கேட்கிறா, என்ன பண்ணணும், பெரியவா உத்தரவு பண்ணும், என்ன பண்ணணும்னாலும் சொன்னாலும் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னா. காமாட்சி கோவில நவராத்திரி சமயத்துல பிரபலமா உற்சவம் நடக்கிறது. அதுல வித்வான்கள்லாம் கச்சேரி எல்லாம் பண்றா. ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப இந்த நாதோபாசனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல பல வித்வான்கள்லாம் எல்லாரும் கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஜானகிராமையான்னு இருக்க, ராஜப்பான்னு அவ 2 பேர் இருக்கா. ஜானகிராமையா செல்லப்பா இவாள்லாம் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் நீ அவளுக்கு ஒத்தாசை பண்ணினீன்னா பரவாயில்ல, ஒண்ணு வச்சுக்கோ, இனிமே வருஷா வருஷம் காமாட்சி கோவில் இந்த 10 நாள் உற்சவத்திலையும் இந்த கச்சேரியெல்லாம் நன்னா நடக்கிறதுக்கு நீ ஒன்னால ஆன கைங்கரியத்தை பண்ணணும். இதை சாஸ்வதமா அம்பாளுக்கு பண்ணு. இதைத்தான் ஒரு பிரதி உபகாரமா பெரியவா எதிர்பார்த்து அவர்கிட்ட கேட்டது. அதுக்கப்புறம் அவர் பரம சந்தோஷத்தோட பெரியவா ஆக்ஞை அப்படி இருக்குன்னா நிச்சயம் அவசியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெரியவா அனுகிரகத்தின அதுக்கப்புறம் நவராத்திரி உற்சவத்துல காமாட்சி கோவில்ல ரொம்ப விமரிசையா கச்சேரி உற்சவம்லாம் நடத்தின்னு இருக்க, சங்கீத உற்சவம்லாம் நடக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த காமாட்சி கோவில்ல கச்சேரிக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நேர மடத்துக்கு முதல்ல அழிச்சுன்னு பெரியவா என்ன சொன்னா அப்படின்னா, இந்த சங்கீத வித்வானுங்களுக்கெல்லாம் சம்பாவனையை விட அந்த உபச்சாரம் தான் முக்கியம். அவளை அழிச்சுன்னு கொண்டு விட்டு அவளுக்கு ஆகார வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து சௌக்கியமா தங்கறதுக்கு இடம் கொடுத்து இந்த சிசுருஷையெல்லாம் பண்ணாலே, இந்த ஒத்தாசையெல்லாம் பண்ணினாலே, இந்த சௌரியம் பண்ணி கொடுத்தாலே அவ இன்னும் சந்தோஷமா பாடுவா, இன்னும் சந்தோஷமா கச்சேரியெல்லாம் பண்ணுவா. அதனால அதை பண்ணு அப்படின்னு சொல்ல அப்படிதான் பண்ணின்னு இருக்கார். இவர் சாரி என்ன பண்ணுவார்னா, காமாட்சி கோவில்ல மட்டும் இல்ல, இவர் தான் பிரத்யக்ஷ காமாட்சி பெரியவாளாச்சு. அதனால எந்த வித்வான்களை தினம் அழிச்சுன்னு வந்தாலும் நேர மடத்துக்கு பெரியவா இருக்கிற இடத்துல பெரியவாளுக்கு ஒரு கச்சேரியை பண்ணி அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் காமாட்சி கோவில்ல கச்சேரி பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருக்கார். அதை போலதான் பெரியவா ஸ்தூலமா இருக்கிறதையும் பண்ணிட்டு இருக்கார், இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கார், என்னைக்கும் பண்ணுவார். காரணம் இது நம்மளோட
கைங்கரியத்தினால நடக்கிறது அப்படின்னா நம்மளோட சக்தியினால நடக்கல. பராசக்தியான ஆதிபராசக்தியான காமாட்சியான பெரியவாளோட அனுகிரகம், அவளோட வாக்கு, அவளோட உத்தரவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாள்னா சாஸ்வதமா அது நடக்கிறதுக்கு அவ அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் பெரியவா அனுகிரகத்துல இவர் சங்கீத அஞ்சலியா பெரியவாளுக்கு எப்பொழுதும் பண்றாப்புல, அம்பாளுக்கு பண்றாப்புல ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த சாரிக்கு இந்த காஞ்சி காமகோடி பீடத்திட்டையும் பெரியவாழ்கிட்டையும் காமாட்சிட்டையும் எவ்வளவு பக்தி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். காஞ்சிபுரத்துல சகஸ்ர சண்டி யாகம் நடந்திருந்தது. அந்த சண்டி ஹோமம் பூர்த்தியாக போறது. அது பூர்த்தியாகத்தே பூர்ணாகுதி பண்ணுவா. அந்த பூர்ணாகுதிக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஆச்சாரியெல்லாம் வந்திருக்கா. இந்த சாரியும் பக்கத்துல இருக்கார். அப்படி இருக்கிறதே பூர்ணாகுதி சமயத்துல பாலபெரிவா பக்கத்துல இந்த சாரி நின்றுட்டு இருக்கார். இப்போ பாலபெரிவா என்ன பண்ணா, சாரிட்ட சொன்னா, சாரி சண்டி ஹோமம் பூர்த்தியாக போறது, பூர்ணாகுதியாக போறது. அதனால பூர்ணாகுதி சமயத்துல எதை பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவார், ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். அதனால நீங்க இந்த சமயத்துல மனசார உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்கோ, அம்பாள் எல்லாத்தையும் கொடுப்போம். அதுக்கும் மேல நமக்கு இனிமே ஜென்மாவே இல்லாத பண்ணிடுவோம், பெரிய மோட்சத்தையே சாயுஜ்யத்தையே கொடுத்துருவோம், பிரார்த்தனை பண்ணிங்கோ அப்படின்னு. இதை பாலபெரிவா சொன்னோன்னு சாரி சொன்னார், நான் பெரியவா உத்தரவு பண்றா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப பெரியவா கடைசியா சொன்னாலே இனிமே ஜென்மாவே இல்லாத பண்ணிடுவா, ஜென்மா வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே. ஆனா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அது மட்டும் வேண்டாம், எனக்கு ஜென்மா நிறைய வேணும் அப்படின்னு. பாலபெரிவாளுக்கு ஒரு ஷாக்கு, ஆச்சரியம். என்னையா எல்லாரும் ஜென்மா வேண்டாம் 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 அப்படின்னு தான் சொல்லுவா, இதைத்தானே எல்லாரோட பிரார்த்தனையாவும் இருக்கு, இவர் என்னடான்னா ஜென்மா வேணுங்கிறாரே, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன, நீங்க சாரியார் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்னார், இல்ல எனக்கு திருப்பி நிறைய ஜென்மா கிடைச்சாதானே நான் இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல இருக்கிற பீடாதிபதிகளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் இந்த காமாட்சிக்கும் கைங்கரியம் பண்ண முடியும். இந்த சங்கீத சேவையெல்லாம் பண்றது, இது மாதிரி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னாக்க எனக்கு ஒரு ஜென்மா இருந்தாதானே பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன், எனக்கு எத்தனை ஜென்மா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய ஜென்மா வரட்டும், எந்த ஜென்மா வந்தாலும் இது மாதிரி இந்த காமகோடி பீடத்து ஆச்சாரியாளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் இந்த காமாட்சிக்கு எனக்கு கைங்கரியம் பண்றாப்புல இருக்கணும், கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைக்கணும், அதனால எனக்கு ஜென்மா வேணும் அப்படின்னு. இது பாலபெரிவாளுக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த பக்தியை நினைச்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பக்தின்னா எந்த அளவுக்கு உசந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவ பண்ணியிருக்கிற அனுகிரகத்துக்கு, இந்த குருநாதால் பெரியவா பண்ணியிருக்கிற அனுகிரகத்துக்கு எத்தனை ஜென்மாந்திரம் எடுத்து கைங்கரியம் பண்ணினா கூட, சேவை பண்ணினா கூட நமக்கு மனசுல போறோம்னு ஒரு திருப்தி கிடையாது, நாம பட்ட கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னு தோணாது. அதைத்தான் இந்த சாரியோட மனோபாவம் காவிக்கிறது. இது சாரிக்கு மட்டும்தான் இப்படி தோன்றதா என்ன, காலங்காலமா பார்த்தா பல மகான்களுக்கும் இப்படித்தான் தோணியிருக்கு. ஆழ்வார் சொல்றாரே, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிற. இப்ப ஏற்பட்ட ஸ்ரீரங்கத்திலிருந்துன்னு உன்னோட சேவையை சேவிச்சுன்னு, உன்னோட திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை சேவிச்சுன்னு உனக்கு கைங்கரியம் பண்றதை விட எனக்கு இந்திரலோகத்துல போய் தேவேந்திரனா கூட இந்திர பதவி கிடைத்தா கூட வேண்டாம்ப்பா, எந்த ஒரு பதவியும் வேண்டாம், எந்த ஒரு லோகமும் வேண்டாம், இந்த பூலோகத்திலேயே இப்படியே இருக்கேன் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றார். இதே போலதான் அப்பர் சுவாமிகளும் என்ன பண்றார், இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தை அப்படிங்கிற. இப்ப ஏற்பட்ட இந்த அவன் ஆடிய திருவடியை பார்த்தா, தூக்கிய திருவடியை பார்த்து தரிசனம் கிடைக்கும், தரிசனாத் அப்ரசதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பர தரிசனம் கிடைக்கும், உன் திருவடி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்துல பூமியில மனுஷ ஜென்மாவும் வேணும்பா அப்படிங்கிற. இதையும் தாண்டி இன்னொன்னுல சொல்ற, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே மறவாதிருக்க வரந்தரல் வேண்டும் அப்படின்னு. இப்படி மனுஷனா பிறந்துதான் உன்னை ஸ்மரிச்சு உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுல, புழு பூச்சியா புல்லாய் புடுவாய் எதுவா இருந்தா கூட உங்ககிட்ட பக்தி பண்ணணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஆழ்வாரும் சொல்றார், படியாய் கிடந்துன் பவழவாய் காண்பேன் அப்படின்னு திருமலையில பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற, உன்னோட கோவில் வாசல்ல இருக்க படியாயிருந்து உன்னோட பவழவாய் பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படணும், ஆனந்தப்படணும், இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்லாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் பிரார்த்தனை பண்றது தானே, அவள்லாம் பண்ணினத்து தானே இங்கேயும் சாரியும் சொல்றார். எனக்கு திருப்பி திருப்பி எத்தனை ஜென்மா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரே ஒரு கண்டிஷன், என்ன ஜென்மா எடுத்தாலும் இந்த குரு பக்தி இருக்கும்னா, குரு சேவை பண்ணுவேன்னா நான் எத்தனை ஜென்மா எடுக்கிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ இவருக்கு தானே குரு கைங்கிற சிரோமணிங்கிறது எவ்வளவு பொருத்தமான பட்டமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியறது. எப்படி ஒரு சங்கராச்சாரியாருக்கு இப்படி ஒரு சாரியார் இருக்காரோ, அதே போலயே நாமளும் இந்த மனோபாவத்திலே பக்தி பண்ணி
கிடைக்கக்கூடிய ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, அதுக்கும் மேல பெரிய பாக்கியமா என்ன கிடைச்சிருக்குன்னு இப்படி நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குருவா சாட்சாத் பகவத் பாதாளோட பீடமான ஆஸ்தானமான காஞ்சி காமகோடி பீடம் இருக்கு, அதுல குருமணிகள் இருக்கா. அவள்கிட்ட நாம பக்தி பண்ணிட்டு அவளை அண்டி அவளை ஆசிரயிச்சு அவள்கிட்ட பக்தி பண்ணி அவளை கைங்கரியம் பண்ணி நாம எடுத்த இந்த ஜென்மாவை கடதேத்திக்கலாம். இன்னும் என்னென்ன வேணுமோ நமக்கு இகத்துக்காட்டும் பரத்துக்காட்டும் எதுவா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு காமதேனு கல்பவருஷம் மாதிரி அப்படி ஒரு குருவும் குருபீடமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு சௌரியம் இருக்கிறதே அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் பிரார்த்தனை. அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கார், முன்னுதாரணமா இருக்கார் அப்படின்னு இந்த டிவிஆர் சாரியை நாம கொள்ளலாம். இவர் மாதிரியே நமக்கும் பக்தி வரட்டும் அப்படின்னு நாம பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் பல விஷயங்கள் அவ சன்னதியில நடந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பெரியவா எப்படி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு பாடசாலைக்கு போனா இந்த பாடசாலையில உள்ளுக்குள்ள போறதே அந்த பாடசாலையில சமைக்கிறவர் சேவை பண்ணிட்டார் குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு. சேவையா அப்படின்னா, ஏன்னா பாடசாலையில ஏதோ சேவை எல்லாம் பண்ற அளவுக்குலாம் இருக்க மாட்டா, ஏதோ ஒரு உப்புமாங்கன்றது பொங்கலை பொங்கி போறது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா சேவை பண்றதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவா உடனே என்னன்னா தினம் இந்த சேவையை பண்ணிட்டு அப்படின்னா அவருக்கு பயம் வந்துடுத்து. என்ன பெரியவா தினம் சேவை பண்ண சொல்றாளே, தினம் ஒரு நாளைக்கு சேவை பண்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்னா பெரியவா சொல்றா, நான் தினம் சேவை பண்ணணும்னு பயந்துட்டே ஆக்கும். நான் சொன்னது என்னன்னா, உனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, இப்படி வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்கையால சமையல் பண்ணி சாதம் போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, இதை பண்ணு, இதை விட எங்கேயோ ஹோட்டல்ல நிறைய சம்பளம் கொடுக்குறான்னு நினைச்சுன்னா அங்க போயிடாத பணத்துக்கு ஆசைப்பட்டு, அதனால இந்த சேவையை தினம் கைங்கரியம் பண்ணு, இந்த வேத வித்துக்களுக்கு உன் கையால சமைச்சு போடுறது பெரிய பாக்கியமா நினைச்சு கிடைச்சிருக்கு, அது பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு அவருக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு, அதுக்காக அந்த சேவை பண்றோங்கிறதுனால இந்த சேவை பண்றதை விட்டுறாதே, இதையும் எப்பப்பெல்லாம் முடியறதோ மாசத்துக்கு ஒரு தரமானு பண்ணி போடு, குழந்தைகளுக்கு வாய்க்குறிச்சியா பண்ணி போடுப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணினா. இது பெரியவாளோட பிரியத்தை காமிக்கிறது. யாரா இருக்கட்டும், வேதம் படிச்சவாளா இருக்கட்டும், சாமானிய மனுஷாளா இருக்கட்டும், பண்டிதர்களா இருக்கட்டும், பாமரர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே பிரியத்தை காமிச்சிருக்கா, பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்படி உள்ள பெரியவாளோட அந்த அருள் மழையில இன்னமும் நாம தொடர்ந்து நினையலாம்.